எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் டேங்க் கொண்டு செட் பண்ண போகிறோம். என்ன பைத்தேன் எங்களோட வீட்டை ருபினாண்ட சொந்தக்காரற்ற வீட்டை ஒரு மீன் தொட்டி ஒன்று பார்த்தவாவாம். அதே மாதிரியான ஒரு மீன் தொட்டி தண்டை வீட்டையும் வைக்கணுமா? எஸ், இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவுடா அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு கொண்டு ருபினா நினைக்கிறாங்க. அதனால நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு டவுனுக்கு போய் இவங்க பார்த்த மாதிரியான மீன் தொட்டி அந்த கடையில் இருக்கான்னு சொல்லி தேடணும். அதில் வடிவு முதல் நாங்கள் அந்த கடையில் இருக்கோ தெரியல, நீ ஓட கொடுத்தா எடுக்கணும் தெரியல. பாப்போம். ஆமாம், அப்படி கொஞ்சம் பெரிய மீன் தொட்டி தான் நம்ம பார்த்துருக்காங்க. இருக்கலாம் இப்படிதான் நல்லது, இல்லாட்டி இந்த பாடு திண்டாட்டம் தான். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது அந்த அந்த வீடியோ தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். சொன்னால் டவுனில் போய் மேடிக்கிற மாதிரி ஃபிட் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டோம், இதை வெட்டுவோம். பிளாக் எங்களோட நீங்களும் சேர்ந்து பயணிங்க. இந்த பிளாக் எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸை போடுங்க. நாங்கள் எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு உங்களோட கமெண்ட்ஸில் தெரிவித்தீங்கன்னா நாங்கள் அதை பார்க்குனாங்க. அதுலேருந்து எங்களையும் நாங்கள் திருத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இதுக்கு புதுசு தானே. அப்போ உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறது மூலம் எங்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வலிக்கிட்டோம், ஒரு 4 மணி இருக்கும். பின்னைய நேரமுடைய வெயில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. சுற்றி நிறைய இடங்களை பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதான் நான் புதுசாக வேண்ட மேசை, மீன் தொட்டி வைக்கிறதுக்கான மேசை. அதே மாதிரி மீன் தொட்டி நான் புதுசாக தான் வேண்டியிருக்கிறேன். வீட்டினுடைய தெற்கு பக்கத்தில் நான் இது வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கணும். தெற்கு பக்கத்தில் வச்சாதான் வீட்டுக்கு ராசி அப்படின்ற மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்கணும். அதே மாதிரி நான் தெற்கு பக்கம் தான் வைக்க போகிறேன், உள்ளு கொண்டு வைக்க போகிறேன். பாவம் நல்ல மேசை. உள்ளுக்கு நாங்கள் ஏதாவது பொருட்களை வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததான் நாங்கள் இதுக்கு ஒரு பொலித்தீன் பேக் ஒன்று போடுவோம். ஏன்னு சொன்னால் மீன் தொட்டிலேருந்து சில நேரம் தண்ணிகள் லீக்காக பார்க்கும். அதுக்காக அந்த பொலித்தீனை நான் பிரிக்க போகிறேன். சரி ரைட். இப்போ நாங்கள் மேசையும் வச்சாச்சு, பொலித்தீன் வச்சாச்சு. மீன் தொட்டி நான் ஆட்டோலாம் கொண்டு வந்து வச்சுக்கணும். இப்போ தான் கடையிலேருந்து வண்டியில் வரேன், அதை நாங்கள் எடுத்து வைப்போம். பார்த்தீங்களா, இதுதான் மீன் தொட்டி. எப்படி இருக்கு நாங்கள் வச்சு போட்டு பார்ப்போம். இது முன்னூத்தி தெரிஞ்ச வடி இருக்காது என்ன அந்த பொலித்தீன்? ரைட். இப்போ நாங்கள் மீன் தொட்டியும் வச்சாச்சு. நாங்கள் இப்படி பார்த்தீங்களா திறந்து மூடக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இப்போ நாங்கள் மேசைக்கு மேலே மீன் தொட்டி வச்சுட்டோம். பார்த்தீங்களா அப்படி மூடி திறக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்த தண்ணி விடுவோம்.
பெப்பெல்லாம் கிட்ட இருந்தபடியே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தண்ணியை கொஞ்சம் விரைவாக விடலாம். இன்னும் தண்ணி விரையில் சரி. இப்போ தண்ணியை விட்டு கொண்டு இருக்கிறேன். தண்ணி நிறைஞ்சா அப்புறம் பார்ப்போம் என்ன. நிறைய நேரம் செல்லுது. இப்போ நாங்கள் கலர் கல் போட போகிறோம். எப்படி இது கலர் கல்? இது நாங்கள் கடையில் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். கிலோ கணக்கெல்லாம் தெரியணும். 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டலாம். நாங்கள் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி வேண்டி இருக்கிறோம். நல்லா இருக்கு. சரி, கல் போட்டோம். நாங்கள் இதே மாதிரி இன்னும் அந்த தாவரங்கள் இருக்குது தானே, மீன் தொட்டிக்குள்ள தாவரங்கள்ன்றா இன்னும் நல்ல வடிவாக இருக்கும். அந்த 2 தாவரம் வேண்டி இருக்கிறோம். அதையும் முழுக்க வைப்போம். பார்த்தீங்களா, பச்சை கலர் நல்லா இருக்கும். இதுவும் ஒரு பிங்க் கலர் நல்ல வடிவாக இருக்கும். ரைட். இப்போ நாங்கள் அடுத்ததாக நாங்கள் உள்ளுக்கு வந்து நாங்கள் மீன் போட போகிறோம். நான் வந்து கடையில் போன நேரம் வந்து 4 மீன் தான் வேண்டக்கூடிய மாதிரி இருந்தது. 2 மீன் ஆர்டர் கொடுத்துருக்குறோம். அது குழம்புலேருந்து தான் வேணும்னு சொன்னபடியால் அந்த மீன் தான் நாங்கள் பிறகு விட போகிறோம். இப்போ நான் வேண்டின்னு வந்து 4 மீன் இருக்குது. அதை நாங்கள் விடுவோம். எப்படி இருக்கு? இந்த மீன் பேர் என்ன? அந்த மீன் ஃபைட்டர் மீன். அந்த மீனுக்கு பேர் ஃபைட்டர். அது கொஞ்சம் விலை கூடிய மீன் தான். இதெல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் நார்மல் விலை தான். ஆனால் முதல் நாம் விட்ட மீன் வந்து கொஞ்சம் விலை கூட. 800 ரூபா மீன் அது உண்டு. இதெல்லாம் 150 ரூபா அப்படி வரும். ஆனால் இந்த மீன், இதுக்கு பேர் ஃபைட்டர்ன்னு சொல்றது, 800 ரூபா. வேண்டமாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு வந்து லைட் வசதி செய்யணும். அதே மாதிரி ஃபில்டர் கண்டிப்பாக வைக்கணும். நான் அடுத்த காணொலியில் காட்டுறேன். ஏன்னு சொன்னால் லைட் வசதி நான் இப்போ செய்யக்கூடிய மாதிரி சந்தர்ப்பம் அமையலை. அதே மாதிரி ஃபில்டர் கண்டிப்பாக பூட்டணும். ஆனால் ஃபில்டர் நாங்கள் கையில் வேண்டையில.
ரைட் இவ்வளோ தான் பாத்தீங்களா எப்படி நல்லா அழகாக மீன் எல்லாம் ஓடி தெரியுதுண்டு. இப்படி ஒரு பெரிய மீன் தொட்டி வேணுங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது ஃபில்டர் வேணும். ஃபில்டர் இல்லாட்டி மீன் எல்லாம் செத்து போயிடும். அதே மாதிரி லைட் வசதி செய்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். லைட் போட்டக்கூடிய மாதிரியான அமைப்பெல்லாம் இதில் இருக்குது. நான் இன்னும் அந்த இது பொறுத்திக்கணும் உங்களுக்கு காட்டையில். ஆனால் நான் நாளே தான் அதெல்லாம் போய் வேண்ட போகிறேன். ஃபில்டரும் வேண்ட போகிறேன், லைட்டும் வேண்ட போகிறேன். கொஞ்சம் காசு பிரச்சனையால் நான் வேண்டையில் இந்த ரெண்டும் தான் வேண்டக்கூடிய மாதிரி இருந்தது. இலங்கை பெறுமதியில் இந்த ரெண்டுக்கு சேர்த்து 40,000 முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் ஏதாவது மீன் தொட்டி வேண்டி வளர்ப்பீங்க, கண்டிப்பாக யாராவது வளர்ப்பீங்க. உங்களோட வீட்டில் வேண்டி வச்சிருக்கின்ற மீன் தொட்டியாக இருக்கலாம். மீனின் விலைகள் எல்லாம் எங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறோம். மீனுக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்கு, மீன் தொட்டிக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்குன்ட்டு நாங்களும் தெரிஞ்சு கொள்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு இது முடிஞ்ச பெறுமதி 45,000 ரூபாய். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அது எல்லாம் பூர்ணப்படுத்தின பிறகு நான் இன்னொரு காணொலியாக போடக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதையும் காணொலியாக பதிவு செய்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.